அஸ்ஸலாமுஅலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நஃபீஸா குக்கிங் ஆஃப் யுவர்ஸ். இன்றைக்கி ரோட் கடை காளான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா முட்டைக்கோஸு, காளான் எடுத்த அளவுக்கு அதே அளவுக்கு நான் முட்டைக்கோஸ் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறமா மைதாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ரெண்டையும் சேர்த்து கலக்கி வச்சுருக்கேன். ரெண்டு ஸ்பூனாக போட்டிருக்கேன் நான். அதுக்கப்புறமா சில்லி பவுடர் 1 ஸ்பூன்னு, கரம் மசாலா அரை டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா இதிலேயே சேர்த்திக்கலாம். கார்ன்ஃப்ளவரும் மைதாவும் ரெண்டையும் சேர்த்து வச்சோம்ல, ரெண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம். இப்போ சில்லி பவுடரும் கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா சால்ட்டு போட்டுக்கலாம். இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ வாட்டர் மிக்ஸ் பண்ணி நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கலாம். இது 1 டம்ளர் தண்ணி போட்டிங்கனாக்கா போதும், சின்ன கிளாஸில். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சு அதில் ஆயிலை ஊற்றிக்கிட்டேன். இப்போ ஆயில் நல்லா சூடான உடனே அதை ரவுண்ட் ஷேப்பில் வடை மாதிரி சுட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் சுட்டுக்கலாம் எல்லாமே. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சுட்டிடலாம். நல்லா ப்ரௌனிஷாக ஆன உடனே எடுத்துடலாம். லோ ஃப்ளேமில் வச்சு சுட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே நான் உருண்டை பொரிச்சு வச்சுட்டேன். இப்போ இது எல்லாமே இந்த மாதிரி பிச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதுலேயே வெங்காயம் போட்டுக்கலாம். மூணு வெங்காயம் நான் சாப் பண்ணி நல்லா சாப் பண்ணி இப்போ நல்லா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா கறிவேப்பிலை ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே தக்காளி 2 அரைச்சி வச்சுருக்கேன். அது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக போட்டிருக்கேன். அதுவும் போட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாங்கள் மசாலா போட்டுக்கலாம். இந்த மசாலா மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா கரம் மசாலா, அதுக்கப்புறமா மிளகாய் தூள், அதுக்கப்புறமா மல்லித்தூள், அதுக்கப்புறமா பெப்பர், இது எல்லாமே சேர்த்து இதிலே போட்டுக்கலாம். கலர் சூப்பராக வந்திருக்கு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பொரிச்சாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் எண்ணெயும் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. வாசனை கூட சூப்பராக வருது. இந்த ஸ்டேஜில் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கரைச்சி வச்சு அதில் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் மாதிரி கரைச்சி வச்சுட்டு போட்டுக்கலாம். அது கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும், அதனால. பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு செஞ்சு பார்த்துட்டு. இப்போ இந்த ஸ்டேஜில் அப்போவே அந்த போண்டாவை பிச்சு வச்சோம் இல்லையா, அது சேர்த்துக்கலாம். அது எல்லாமே சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரோட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரோட்டு கடை காளான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஆனியன் சாப் பண்ணி வச்ச ஆனியன் தூக்கிக்கலாம். இப்போ ஃப்ரைடு கார்ன் கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுட சுட ரெடி ஆகிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.